இன்றைய பதிவில் நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நடிகர் அஜித் குமார் அவர்களுடைய பிறந்தநாள் பதிவு. 1/5/1972 பிறந்தவர் நடிகர் அஜித் குமார். தொழிலாளர் தினத்தில் பிறந்த தொழிலாளி, உழைப்பாளர் தினத்தில் பிறந்த உழைப்பாளி என்பது பெருமிதம். மிக கடுமையான உழைப்பாளி. சனீஸ்வர பகவான் பல விஷயங்கள்ல நொறுக்கி போட்டு அடிச்சிருக்கார். இப்ப அஷ்டமத்து சனி காலத்துல இருக்காங்க. கடகராசிக்காரர் இந்த அஷ்டமத்து சனி காலத்துல நிறைய விமர்சிக்கப்பட்டார். விடாமுயற்சி படம் கூட இன்னும் விடாமுயற்சியா தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல வரக்கூடிய இந்த பிறந்தநாள் அவருக்கு ஒரு அமோகமான பிறந்தநாளா இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி காலத்திலும் வக்ர காலம் வருது. இந்த குரு பயிற்சியும் அவருக்கு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு பார்த்தோன்னா கடக ராசியிலேயே சந்திரபகவானோடு சேர்ந்து கேது பகவானும் இருந்து பலத்தை வழங்கி கொண்டிருப்பார். சந்திரன் கேது சேர்க்கை என்பது விநாயக பெருமானுடைய முழு கடாட்சம் கிடைக்கப்பெற்ற ஒரு ஜாதகம். அதனாலதான் அவருடைய படத்துல விநாயகர் சாங் வச்சா அந்த படம் ஹிட் அடிச்சிரும். விநாயகம்னு பேர் வச்சா அந்த படம் ஹிட் அடிச்சிரும். அவர் கேரக்டர் பேர் விநாயகர்னு வச்சிடணும். இல்லைன்னா விநாயகர் சாங் வைக்கணும். பிள்ளையார் பட்டி ஹீரோப்பா கணேசா அப்படின்னு வச்சதெல்லாம் ஹிட் அடிச்சுது. அந்த மாதிரி ஹிட் அடிக்கும். அதே மாதிரி குருச்சந்திரா யோகம், சந்திரன் குருவோட சேர்ந்து குருச்சந்திரா யோகம் எங்க போனாலும் அவர் செய்யக்கூடிய உதவிக்கு நல்ல பேர் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் பாதகாதிபதி. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விபத்துகளை சந்தித்தார். இந்த விபத்துகளையே சந்தித்தாலும் சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறதால இந்த மீடியா தொழிலை கொடுத்தாங்க. குருச்சந்திரா யோகம் இருக்கிறதால பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடிய ராசி கடகராசி. கலைஞர் கடகராசி. மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ராசி கடகராசி. அந்த ராசியில குருச்சந்திரா யோகம் இருந்தா, குரு பகவான் உச்சமாக இருந்தா தலைவர் அப்படின்ற பேர் வரும். இல்லைன்னா தலை அப்படிங்கிற பேர் வந்ததாலதான் இவர் ஹிட் அடிச்சாரு. தலைங்கிற பேர் வந்தது என்னன்னா குருச்சந்திரா யோகம் இருந்ததால, குரு பகவான் உச்சமா இருந்ததால அவருக்கு தலைன்னு பேர் வந்தது. சும்மா யதார்த்தமா தலைன்னு வைக்க போக தலைவர் தலை அப்படின்னு வச்சா அந்த பேரின் மூலியமாக மிகப்பெரிய வாழ்வு அமையும். அதனாலதான் அவரை நம்ம தலைன்னு கூப்பிடுறோம். அந்த பேர் அவருக்கு மிக பொருத்தம். அஜித்துங்கிற பேரை விட தலை அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி, இந்த பிறந்த நாள் அவருக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்து பலமான வாழ்க்கையை கொடுக்கும். அதற்காக இறைவனை நம்ம பிரார்த்திப்போம். அவர் வாழ்க்கையில அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவர் இப்ப வாழ்ற இடம் திருவான்மியூர்ல இருக்கார். திருவான்மியூர்ல மருந்தீஸ்வரருடைய ஸ்தலத்துல இருக்கிறார். அவர் ஒரு நோயாளி, அடிக்கடி விபத்தை சந்திக்கக்கூடிய மனிதர். சனீஸ்வர பகவான் விபத்தை ஏற்படுத்துவார். அப்படி இருந்தும் அவர் செய்த புண்ணியங்கள் அவரை கொண்டு போய் திருவான்மியூர்ல விட்டுருக்கு. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர்கிட்ட இருக்கிற வரைக்கும். அதே போல பக்கத்துல திருவான்மியூர்லயே பாம்பன் சுவாமிகள் நோயை தீர்க்கும் மருத்துவர். பாம்பன் சுவாமிகளுக்கு பாத்தீங்கன்னா இன்னமும் சென்ட்ரல்ல இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு அறையில அவருடைய படத்தை வைத்து டாக்டர்களே வழிபடுவார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான முருக பக்தர். அப்படி இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுக்கும் மருந்தீஸ்வரருக்கும் இடையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரை நோய் அண்டாமல் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இனிமேல் மிகப்பெரிய விபத்தோ மிகப்பெரிய ஆபத்தோ அவர் வாழ்க்கையில் வராது. அதை மருந்தீஸ்வரரும் பாம்பன் சுவாமிகளும் காப்பாற்றுவார்கள். கடுமையான உழைப்பாளி, நல்ல மனிதர். அவருக்கு இறைவன் இந்த பிறந்த நாளின் மூலியமாக நிறைய அருளாசிகளை வழங்கி மென்மேலும் நிறைய படங்களை நடித்து நம்மளை சந்தோஷப்படுத்த இறைவனை நம்ம பிரார்த்திப்போம். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.